என்ன பாட்டு சமீபத்தில் பாடினாங்க நீங்கள் படத்தில் அப்படின்னு சீனிவாச கேட்டேன். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டு பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன் சொன்னேன், நான் உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உமா பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிவி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில ஒன்றும் வெற்றி அடையாம எதுலையும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா. ஆமா ஏன்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துக்கணும். கண்ணாசம் பட்டேன். மயக்கமா கலக்கமா கொஸ்டின்ஸ் யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீங்க ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான உடனே அது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போறதில்லை. அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எப்படி பின்ன சர்வை பண்றது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை, என் இதயம் எப்படி எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு, அதுல என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையா? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கு நீ சொல்ற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நீ ஏண்டாத உங்க நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளிச்சு எப்போ பொழுது விடுகிறது, எங்க நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஒரு அற்புதமான பாட்டு இல்ல? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டுல இருக்கு.